வருஷம் வருஷம் விலை ஏறிக்கிட்டே இருந்தும், ஒரு வண்டி வித்துக்கிட்டே இருக்குன்னா, அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசப் போறது வெறும் ஒரு எஸ்யூவி பத்தி மட்டும் இல்ல. அது ஒரு பவர் ஸ்டேட்மெண்ட். எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியன் ரோட்ஸோட அன்டிஸ்பியூட்டட் கிங் டொயோட்டா ஃபார்ச்சுனர பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 2009ல இந்த வண்டி வரும்போது ஒரு 20லேருந்து 25 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பிச்ச வண்டி, இன்னைக்கு இந்த வண்டியோட விலை 60 லட்சம் ரூபாய். ஒரு 50லேருந்து 60 லட்சம் ரூவா குடுத்து ஒரு வண்டி வாங்குறோம்னா, அதுல கம்ஃபோர்ட் இருக்கலாம், ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். பட் ஃபார்ச்சுனர் வாங்குறவங்க மனசுல இருக்கிற முக்கியமான காரணம் இது 2ம் கிடையாது. எப்படி இந்த ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் இந்தியாவோட பாலிட்டிஷியன்ஸ், பிசினஸ் மேக்னட்ஸ் அப்புறம் தான் பவர்ஃபுல்ன்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தரோட ஆளுமைக்கும் ஒரு அடையாளமா மாறிருச்சு. ஹவ் டிட் ஃபார்ச்சுனர் பிகேம் த அல்டிமேட் சிம்பல் ஆஃப் பவர் இன் இந்தியா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன தட்டி விடுங்க. 2000ஸோட ஆரம்பத்துல டொயோட்டா இந்தியாக்குள்ள வந்தப்போ, அவங்க கிட்ட இருந்த ஒரே மந்திரம் ரிலையபிலிட்டி. அதாவது நம்பிக்கைத்தன்மை. குவாலிஸ் வண்டி எத்தன லட்சம் கிலோமீட்டர் ஓடுனாலும் இன்ஜின்ல எந்த பிரச்சனையும் வராது. அலுத்துக்காம ஓடுங்கிற பேரு கிடைச்சுச்சு. அந்த நம்பிக்கை அப்படியே இனோவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பீப்பிள் என்ன யோசிச்சாங்கன்னா, டொயோட்டா இன்ஜின பத்தி கவலையே பட தேவையில்லன்னு. இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மேல தான் 2009ல ஃபார்ச்சுனர லான்ச் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு இருந்த ஒரே காம்படிஷன் ஃபோர்ட் எண்டேவர் மட்டும் தான். மத்தபடி நெறைய வண்டிங்க இருந்துச்சு. மிட்சுபிஷி பஜேரோ, செவர்லெட் கேப்டிவா, ஹுண்டாய் சாண்டா ஃபே, ஹோண்டா சிஆர்வி. பட் அந்த வண்டி எல்லாமே பெருசா வால்யூம்ஸ் பண்ணல. ஆனா எண்டேவர் மட்டும் தான் இதுக்கு காம்படிஷனா இருந்தது. டொயோட்டா மேல இருந்த ட்ரஸ்ட்னால கண்ண மூடிக்கிட்டு புக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ராடக்ட் சரியான ப்ராடக்ட், சரியான மார்க்கெட்டுக்கு. ஃபார்ச்சுனர் பவர் சிம்பல்னு மாறுனதுக்கு மிக முக்கியமான காரணம் அதோட டிசைன் மற்றும் ரோட் பிரசன்ஸ் தான். இதோட டிசைன் லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிள். இன்டிமிடேஷன், அதாவது பார்த்த உடனே ஒரு பயம் கலந்த மரியாதை வரணும். குறிப்பா அந்த செகண்ட் ஜெனரேஷன் மற்றும் இப்ப இருக்கிற லெஜெண்டர் மாடல்ஸ் பாருங்க. அதோட ஃப்ரண்ட் கிரில், அந்த ஷார்ப்பான எல்இடி ஹெட்லைட்ஸ், இது எல்லாமே ரியர் வியூ மிரர்ல பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை ஸ்டீரிங்க ஓரமா ஒதுக்கி வழி விட்டுருவோம். ஹேட்ச்பேக்ஸ், செடான் கார் எல்லாம் இதுக்கு வழிவிட்டு ஒதுங்கி போறது நம்ம பல தடவ பார்த்திருப்போம். எல்லாரும் திரும்பி பார்க்கணும், வழி விடணும்னு சொன்ன அந்த சைக்காலஜிக்கு ஃபார்ச்சுனர் தீனி போடுது. வெறும் லுக் மட்டும் இருந்தா போதாது. அதுக்கு ஏதாவது சத்தமும் இருக்கணும் இல்லையா? ஃபார்ச்சுனரோட பலம் அதோட இன்ஜின் மற்றும் சேசிஸ். அது ஒரு லேட்ரான் ஃப்ரேம் எஸ்யூவி. நம்ம ஊரு ரோட பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. மேடு பள்ளம். ரோடே இல்லாத இடங்களுக்கு கூட யோசிக்காம போலாம். அது ஃபார்ச்சுனர் மாரி ஒரு நோ நான்சென்ஸ் மெஷின்னால தான் அது முடியும். இப்ப இருக்கிற 2.8 லிட்டர் இன்ஜினும், அப்ப இருந்த 3 லிட்டர் இன்ஜினுமே ரொம்ப அடிக்குவேட்டான பவர் வண்டிக்கு இருக்கும். அது ஆஃப் ரோடிங் பண்ணும்போது டார்க் நல்லாவே இருக்கும். இத ஓட்டுறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எந்த மாரி ரோடா இருந்தாலும் பார்த்துக்கலாம். வண்டி தாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த ரக்கட்னஸும் ஒரு வகையான பவர் தான். ஆடி, BMW மாரி சாஃப்ட்டான பவர் கிடையாது இது. இது ஒரு ரக்கடான, அதாவது முரட்டுத்தனமான பவர். அதுதான் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஃபார்ச்சுனர் இன்னைக்கு சிம்பல் ஆஃப் பவரா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பொலிட்டிக்கல் கனெக்ட். நீங்க கவனிச்சிருப்பீங்க. பெரும்பாலும் இந்த ஃபார்ச்சுனர், அதிலும் முக்கியமா வெள்ள கலர் ஃபார்ச்சுனர் தான் இவங்களோட ஃபேவரைட். ஒரு காலத்துல வெள்ள கலர் அம்பாஸ்டர் எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இப்ப ஃபார்ச்சுனர். அரசியல்வாதிகள், கான்ட்ராக்டர்ஸ், ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இவங்க அத்தன பேரு முதல் சாய்ஸ் இதுதான். நம்ம முன்னாடியே சொன்ன அந்த ரோட் பிரசன்ஸ் பிளஸ் வண்டி எந்த ஊருக்கு வேணாலும், எந்த ரோட்ல வேணாலும் டிராவல் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறது. ஒரு வெள்ள வேட்டி சட்டையோட வெள்ள கலர் ஃபார்ச்சுனர்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாருன்னா, அந்த சீன இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் ஃபார்ச்சுனர் கல்ட் ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்கு. ஒரு கான்வாய்ல ஃபார்ச்சுனர் வரிசையில போனாலே, உள்ள யாரோ ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த இமேஜ இது ஆழமா உருவாக்கிருச்சு. அடுத்தது ரீசேல் வேல்யூ அண்ட் காம்படிஷன். நம்ம முன்னாடியே பேசின மாரி ஃபார்ச்சுனருக்கு போட்டியே இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு. அது எண்டேவர் கிட்ட இருந்துச்சு. சொல்லப்போனா கம்ஃபோர்ட்லயும், ஃபீச்சர்ஸ்லயும் எண்டேவர் இத விட பெட்டரான ஒரு வண்டியா தான் இருந்தது. ஆனா ஃபார்ச்சுனர் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த டொயோட்டாவோட ட்ரஸ்ட் மற்றும் மெயின்டனன்ஸ். ஃபோர்டு இந்தியாவ விட்டு போனதுக்கு அப்புறம் ஃபார்ச்சுனருக்கு போட்டியே இல்லாம போச்சு. தனி ஒருவனா மார்க்கெட்ல தனியா நிக்குது.
அதே மாதிரி இதோட ரீசேல் வேல்யூ. இன்னைக்கு 50,00,000 போட்டு ஃபார்ச்சுனர் வாங்கிட்டு 5 வருஷம் கழிச்சு 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நீங்க வித்தாலும், இதோட முக்காவாசி விலை அதாவது ரூ. 35,00,000லேருந்து ரூ. 38,00,000க்கு இந்த வண்டிய வித்துடலாம். இந்த அளவுக்கு ஒரு வண்டிக்கு டிமாண்ட் இருக்குன்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ரீசேல் வேல்யூ கேரண்டியும் இது மேல இன்வெஸ்ட் பண்ற ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வரோம்னா, ஃபார்ச்சுனர் ஒண்ணும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கார் கிடையாது. இதோட ரைட் குவாலிட்டி கொஞ்சம் ஆட்ட காண வைக்கும். ஃபீச்சர்ஸு ரொம்ப கம்மி. ஆனா, இத வாங்குற மக்கள் இதெல்லாம் பார்க்கிறதே இல்ல. அவங்க பார்க்கிறது ஸ்டேட்டஸ் சிம்பல். 2வது வண்டியோட ரிலையபிலிட்டி. 3வது ரீசேல் வேல்யூ. நான் வளர்ந்துட்டேன். என்கிட்ட பவர் இருக்கு, பணம் இருக்குன்ட்டு ஊருக்கு சொல்றதுக்கு தான். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ஃபார்ச்சுனர் எக்ஸ்பென்சிவ், அக்ரெசிவ் அண்ட் அன்அப்பாலஜெடிக். ஃபார்ச்சுனர் விட்டா இன்னைக்கு மார்க்கெட்ல வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. அதனால தான் அவங்க நம்பர் 1ல இருக்காங்க. உங்களுக்கு ஃபார்ச்சுனர் பிடிக்குமா? அது ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.